என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம், ட்ரூத் டேபிள். இப்போ ட்ரூத் டேபிள் சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 6 சிம்பிள் பற்றி நம்ம நல்லா தரவாக தெரிஞ்சுக்கணும். இந்த 6 சிம்பிள் பற்றி நம்ம நல்லா தரவாக தெரிஞ்சிட்டாலே ட்ரூத் டேபிளில் ஓரியன்டாக வரக்கூடிய எல்லா சம்மையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் இந்த 6 சிம்பிள் பற்றி தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரூத் டேபிள் வரக்கூடிய எந்த சம்மையும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இந்த 6 சிம்பிளை தான் நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னா லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் பாருங்கள், நாட் அல்லது நெகேஷன் அப்படின்னாங்கன்னா இந்த நாட்டோட சிம்பிள் எப்படி இருக்கும் பாருங்கள். இதுதான் நாட்டோடைய சிம்பிள். இப்படி சில புக்கில் இருக்கும், அல்லது இந்த மாதிரி இருக்கும். இந்த 2 சிம்பிள் தான் நாட்டோட சிம்பிள். இந்த 2 சிம்பிளில் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நாட் அல்லது நெகேஷன் என்ன அர்த்தம்னா ஆப்போசிட்டாக நம்ம சொல்லணும். அதாவது என்னென்னா ட்ரூத் டேபிளோடைய ஆன்சரை ட்ரூ அல்லது ஃபால்ஸ்னு எழுத போகிறோம். ட்ரூத் டேபிளோட ஆன்சர் ட்ரூ அல்லது ஃபால்ஸ். இப்போ நாட்டுங்கிற மீனிங் ட்ரூன்னு வந்ததுன்னா நம்ம ஃபால்ஸ்னு எழுதணும், ஃபால்ஸ்னால் நம்ம ட்ரூன்னு எழுதணும். இது எக்ஸாம்பிள்ஸ் போடும்போது உங்களுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். இப்போ இந்த சிம்பிளோடைய மீனிங் நாட் சிம்பிள் அல்லது நெகேஷன், ரெண்டுமே ஒன்று தான். இப்போ அடுத்து பாருங்கள், ஆர் சிம்பிள். ஆர் சிம்பிள்னாலும் ஒன்று தான், டிஸ்ஜங்ஷன்னாலும் ஒன்று தான், ஜாயின்னாலும் ஒன்று தான், கப்புனாலும் ஒன்று தான், எல்லாமே ஒரே மீனிங் தான். சரிங்களா? இப்போ இந்த ஆர் சிம்பிளுக்கு உண்டானது பாருங்கள் எப்படி இருக்குன்னா, ஆர் சிம்பிள்னால் இந்த வி மாதிரி போடணும், அதனால கப்புங்கிறாங்க. கப்பு பாருங்கள், கப்பு இப்படித்தானே இருக்கும், அதை வி மாதிரி போடணும். ஆர் சிம்பிள்னால் அந்த வி மாதிரி போடுறது ஆர் சிம்பிள். இப்போ ஆர் சிம்பிள்னு சொன்னாலும் ஒன்று தான், டிஸ்டங்ஷன் சொன்னாலும் ஒன்று தான், ஜாயின்னாலும் ஒன்று தான், கப்புனாலும் ஒன்று தான். புரியுதுங்களாமா? இப்போ ஆர் சிம்பிள்னால் இந்த வி மாதிரி போடணும். அடுத்து பாருங்கள், அண்டு சிம்பிள். அண்டு சிம்பிளோடைய ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது பாருங்கள், ஏ இருக்குங்களா? இதுதான் அண்டு சிம்பிள். இந்த கீழே நடுவில் இந்த ஏ மாதிரி வர்றது பேர் தான் அண்டு சிம்பிள். இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா, அண்டுனாலும் ஒன்று தான், கன்ஜெக்ஷனால் ஒன்று தான், மீட்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது கேப்பு. இப்போ ஆர் சிம்பிள்னால் கப்பு, ஈஸியாக வச்சுருக்கு. ஆர் சிம்பிள்னால் கப்பு, அண்டு சிம்பிள்னால் என்ன சொல்லணும்னா கேப். புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். சமி புரியுதே சமி. ஆர் சிம்பிள் என்னென்னா வி மாதிரி போடணும், அது கப்பு. அண்டு சிம்பிள்ங்கிறதுனா கேப்பு. இப்போ கப்புன்னு என்னென்ன பண்ணோம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பி கியூங்கிற 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. பிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், கியூங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நடுவில் இது ஆர் சிம்பிள். இப்போ கொடுக்குறோன்னா பிஆர்கியூன்னு கொடுக்கும்போது நமக்கு என்னன்னா, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தாலே ட்ரூ. ஞாபகம் வச்சுக்கோங்களா? 2 ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தாலே அதனுடைய ஆன்சர் என்ன வரும்? ட்ரூ வரும். இதே பிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், கியூங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இது அண்டு சிம்பிள் கேட்டிருந்தாங்கன்னா பிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவாக இருக்கணும், கியூங்கிற ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அதாவது 2 ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவாக இருந்தால் தான் ஆன்சர் ட்ரூன்னு வரும். இப்போதைக்கு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஆறுன்னு வந்ததுன்னா ஒரு ட்ரூ இருந்தாலே ட்ரூ, அண்டுன்னு வந்ததுன்னா 2 டி இருந்ததுன்னா டீன்னு வரும். ஞாபகம் வச்சுங்க. சம் போடும்போது தெளிவாக சொல்லித்தரேன். புரியுதா சாமி? அடுத்து பாருங்கள், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா இஃப் தென் சொல்லுவாங்க. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட பாருங்கள், இந்த ஒரு ஏரோ மார்க், இது பேர் என்ன? இம்ப்ளைஸ். இது பேர் சொல்லுங்க பார்க்கலாம், இம்ப்ளைஸ். இந்த ஏரோ மார்க்கோட மீனிங் பேர் என்னென்னா இம்ப்ளைஸ். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு கியூங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா இது என்ன, இது எப்படி படிக்கணும்னா பி இம்ப்ளைஸ் கியூன்னு படிக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம், எப்படி படிக்கணும்? பி இம்ப்ளைஸ் கியூ. இப்போது இதில் நம்ம என்னென்னா சம் போடும்போது இந்த பிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரூ இருந்து கியூங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ஃபால்ஸ் இருந்தால் இதனோட ஆன்சர் ஃபால்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம், பிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரூ இருந்து கியூங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ஃபால்ஸ் இருந்தால் ஆன்சர் நம்ம என்ன எழுதணும்? ஃபால்ஸ் எழுதணும். பிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரூ, கியூங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ஃபால்ஸ் இருந்தால் ஆன்சர் நம்ம என்ன எழுதணும்? ஃபால்ஸ்ன்னு நம்ம எழுதணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பார்த்தோன்னா பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் என்ன அர்த்தம்னா 2 சைடு ஏரோ மார்க் வரும். ஒரு சைடு ஏரோ மார்க் வந்தால் இம்ப்ளைஸ், 2 சைடு ஏரோ மார்க் வந்ததுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு அர்த்தம். இப்போ பிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இங்கே கியூங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ. புரியுதுங்களா? இந்த மாதிரி 2 சைடு ஏரோ மார்க் அது பை கண்டிஷனல். இந்த மாதிரி பை கண்டிஷனலாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா சேமாக அதனுடைய ஆன்சர் ட்ரூன்னு எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். சேமாக அதனுடைய ஆன்சர் என்ன? ட்ரூ. சேம்னு என்ன சார்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், 2 டி வந்தாலும் ஆன்சர் ட்ரூ, 2 ஃபால்ஸ் வந்தாலும் ஆன்சர் ட்ரூ. சொல்லுங்கள் பார்க்கலாம், 2 டி வந்தாலும் ஆன்சர் ட்ரூ தான் வரும், 2 ஃபால்ஸ் வந்தாலும் ஆன்சர் ட்ரூ தான் வரும். அப்போ சேமாக ஆன்சர் ட்ரூங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம 6th பார்க்க போகிறது எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அல்லது இஆர்னு எழுதலாம். புரியுதுங்களா? இப்போ ஆரோட சிம்பிள் நம்ம சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆரோட சிம்பிள் என்ன? விங்கிறது தான் ஆரோட சிம்பிள். கப்பு மாதிரி இருக்குது, விங்கிற சிம்பிள் ஆரோட சிம்பிள். எக்ஸ்க்ளூசிவ்னா வி போட்டு மேலே இப்படி ஒரு கோட் பண்ணணும், வி பார் பண்ணணும். புரியுதுங்களா? இது பேர் தான் எக்ஸ்க்ளூசிவ் ஆர். இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னு என்னென்னா, இப்போ பாருங்கள் பை கண்டிஷனலில் பார்த்தோம் பார்த்தீங்களா, சேமாக இருந்தால் டி,
ட்ரூன்னு பார்த்தோம். இங்கே வந்து சேமாக இருந்தால் ஃபால்ஸ்னு வரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு ஆப்போசிட்டாக வச்சுக்கணும். சேமாக இருந்தால் ஃபால்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா 2T வந்தாலும் அதோட ஆன்சர் ஃபால்ஸ் தான் வரும். 2F வந்தாலும் ஆன்சர் வந்து ஃபால்ஸ் தான் வரும். சரிங்களா? இது சம் போடும்போது உங்களுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சிம்பிள் என்னென்னு பார்த்துடலாங்களா? இந்த சிம்பிளுக்கு பேர் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நாட் சிம்பிள். இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன? நாட் சிம்பிள். அடுத்து ஆர் சிம்பிளுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது கப்பு. கப்புங்கிறது என்ன? ஆர் சிம்பிள். இது என்னென்னா கேப். கேப் என்னென்னா அண்டு சிம்பிள். ஏனுடைய அண்டோட ஃபஸ்ட் லெட்டர் என்ன? ஏதுன்னு பார்த்தீங்களா? இப்படி இருக்குது பாரு. இது வந்து ஏ. ஏங்கிறது என்ன? கப்பு. இதாவது சார் கேப் சிம்பிள் வந்து என்னென்னா அண்டு. சமி புரியுதுங்களா? இது வந்து ஆர் சிம்பிள், அதாவது கப்புன்னு சொல்லுவாங்க. அண்டு சிம்பிளுங்கிறது என்னென்னு சொல்லுவாங்க? கேப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்மளுக்கு என்னென்னா இம்ப்ளைஸ். இம்ப்ளைஸ்ங்கிறது என்ன? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை 2 சைடு கொடுக்குறது. இஃப் அண்ட் ஒன்லி இஃப். அடுத்து வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர். எக்ஸ்க்ளூசிவ் ஆரும் இந்த சிம்பிள். புரியுதுங்களா சாமி? இந்த ஆர் சிம்பிள் வந்து ரொம்ப முக்கியமான சிம்பிள். சரி, இதுக்கு ஓரியன்டான வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். இப்போ ட்ரூத் டேபிள் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். 2n நம்பர் ஆஃப் ரோஸ். எவ்வளோ ரோ வருங்கிறத நம்ம இந்த ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இதில் என்னங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். என்னங்கிறது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், பிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிங்கிறது என்ன? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து கொடுங்க பார்க்கலாம். 2 என்னுக்கு பதில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் 2/1 ஆன்சர் என்ன வரும் பாருங்கள்? 2 வருங்களா? அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ரோஸ் வரும்னா 2 ரோ வரும். இங்கே பாருங்கள், பிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எத்தனை ரோ வரும்? 2 ரோ வரும். ஒரு ரோ 2 ரோ எழுதியாச்சு. இப்போ 2ல் பாதி என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2ல் பாதி என்னென்னா 1 தானே. அப்போ என்னென்னா ஒரு T எழுதணும், அடுத்து வந்து ஒரு F எழுதணும். இப்படி தான் நம்ம வந்து டேபிள் ஃபில் பண்ணணும். அடுத்து பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் PQன்னு கொடுத்துருக்காங்க. Pங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், Qங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்மளுக்கு மொத்தம் எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குது? 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ இது எழுதியாச்சுங்க, PQன்னு எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ரோ வருங்கிறத இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், 2 இந்த என்னங்கிறது என்னென்னு சொன்ன பார்த்தீங்களா? என்னங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ என்னங்கிறது எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள்? 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குங்களா இங்கே? அப்போ 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. அப்போ 4 ரோ வரும். பாருங்கள், 4 ரோ நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. இப்போ வந்து 4 ரோ இப்படி வரைஞ்சி வச்சுக்கணும். 4 ரோ வரைஞ்சிட்டு 4ல் பாதி என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 4ல் பாதி என்ன? 2 தானுங்க. அப்போ 2ங்கும் போது 2T ஃபஸ்ட்டு போடணும், அடுத்து 2F போடணும். இது எப்படி எழுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 4ல் பாதி 2, அப்போ 2T 2Fன்னு ஃபில் பண்ணணும். அடுத்து இந்த 2ல் பாதி என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 1. அப்போனா 1T 1F, 1T 1F. இப்படி தான் நம்ம வந்து டேபிள் வந்து ஃபில் பண்ணணும். இங்கே பாருங்கள், PQRங்கிற ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்னென்னா 2 என்னுக்கு பதில் என்ன கொடுக்கலாம்? 3 கொடுக்குறாங்களா? 2/3 வந்து என்ன? 8. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 8 ரோஸ் வரும். சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை ரோஸ் வரும்? 8 ரோஸ். இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியிருக்காங்க பாருங்கள், வரைஞ்சி காமிச்சிருக்க பாருங்கள். 8 ரோஸ். ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, சிக்ஸ்த் ரோ, செவன்த் ரோ, 8th ரோ. 8 ரோ வரைஞ்சி வச்சுங்களா? இப்போ 8 ரோ வரைஞ்சிட்டு இப்போ இந்த 8ல் பாதி எவ்வளோ பாருங்கள்? 8ல் பாதி எவ்வளோ? 4 தானுங்க. 8ல் பாதி 4ங்கும் போது இப்போ 4T ஃபஸ்ட் எழுதணும். 4Tயை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். அப்புறம் 4F எழுதணும். இப்படி தான் வந்து P வேல்யூ வந்து ஃபில் பண்ணணும். சொல்கிறது புரியுதுங்களா? 8 ரோ போட்டுட்டு 8ல் பாதி எவ்வளவு? 4. அப்போ 4T 4F எழுதிடணும். இப்போ பாருங்கள், இந்த 4ல் பாதி எவ்வளவு? 4ல் பாதி 2. அப்போனா 2T எழுதணும், அப்புறம் 2F எழுதணும், அப்புறம் 2T எழுதணும், அப்புறம் 2F எழுதணும். இப்படி தான் ஃபில் பண்ணணும். இந்த 2ல் பாதி எவ்வளவு? 2ல் பாதி எவ்வளவு? 1 தானுங்க. அப்போ 1T 1F, 1T 1F, 1T 1F, 1T 1F. இப்படி தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும், டேபிள் வந்து ஃபில் பண்ணணும். சொல்கிறது மீனிங் புரிஞ்சுங்களா? இது வந்து என்னென்னா எவ்வளோ ரோ வரும், அது இந்த டேபிள் எப்படி ஃபில் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்த சிம்பிள்ஸ்க்கு உண்டான நம்ம மீனிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள் எதுக்கு உண்டான ட்ரூத் டேபிள்னா நாட்டுக்கு உண்டான ட்ரூத் டேபிள் வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், Pங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நாட் P கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. Pங்கிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 2/1. 2/nங்கிறது ஃபார்முலா, எவ்வளோ ரோ வருங்கிறதுக்காக. என்னங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2/1ங்கிறது என்ன? 2ங்களா? அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ரோ வேணும்? 2 ரோ வருங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ எழுதியாச்சு. இப்போ 2ல் பாதி எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். 2ல் பாதி என்ன? 1 தானுங்க. அப்போ 1T 1Fன்னு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடணும். இப்போ நாட் பின்னு கேட்டிருக்காங்க. நாட் பின்னு என்னென்னா ஆப்போசிட் எழுதணும். ட்ரூனா ஃபால்ஸ் எழுதணும், ஃபால்ஸ்னா ட்ரூன்னு எழுதணும். இங்கே ட்ரூ இருக்குங்களா? இதுக்கு ஆப்போசிட் என்ன? ஃபால்ஸ். ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட் என்ன? ட்ரூ. இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. இதுதான் நாட் பின்னுடைய மீனிங். சாமி, நான் சொல்கிற மீனிங் புரிஞ்சுங்களா? ஆப்போசிட் எழுதுறது பேர் தான் நாட் பி. அடுத்து பாருங்கள், இங்கே PQன்னு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அப்போ வந்து 2 என்னங்கிறது எவ்வளோ? 2 ஸ்டேட்மெண்ட். அப்போ 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. அப்போ 4 ரோ வருங்களா? இங்கே பாருங்கள், 1 2 3 4, 4 ரோ எழுதியாச்சு. இப்போ இந்த 4ல் பாதி எவ்வளோன்னு சொல்ல பார்க்கலாம். 4ல் பாதி எவ்வளோ? 2. அப்போ ஃபஸ்ட்டு இது எப்படி ஒன்று? 2T 2F.
இப்போ ரெண்டில் பாதி எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம் 1. அப்போ ஒரு டி ஒரு எஃப், ஒரு டி ஒரு எஃப்னு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுறோம். இப்போ பாருங்களேன், இங்கே நாட் பின்னு கேட்டிருக்காங்களா? நாட் பின்னா இது தானே பி, கரெக்டுங்களா? இதுக்கு நாட் எடுக்கணும், இதுதானே சமி பி, இதுக்கு நாட் எடுக்கலாங்களா? நாட் என்ன ஆப்போசிட்டாக சொல்லணும். இங்கே ட்ரூ இருக்குங்களா? ட்ரூக்கு ஆப்போசிட் ஃபால்ஸ், ட்ரூக்கு ஆப்போசிட் ஃபால்ஸ், ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட் ட்ரூ, ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட் ட்ரூ. இதுதான் வந்து நாட் பி. இப்போ அடுத்து பாருங்கள், இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் கியூ கேட்டிருக்காங்க. நாட் கியூனா அந்த கியூக்கு ஆப்போசிட் எழுதணும். இங்கே பாருங்கள், ட்ரூன்னு இருக்குங்களா? இதுக்கு ஆப்போசிட் என்ன? ஃபால்ஸ், ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட் ட்ரூ, ட்ரூக்கு ஆப்போசிட் ஃபால்ஸ், ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட் ட்ரூ. இதுதான் வந்து நாட் கியூ. சமி புரிஞ்சுங்களா? நாட்டுடைய மீனிங் புரிஞ்சுங்களா? நாட்டுங்கிறது என்ன? ஆப்போசிட் எழுதணும். ட்ரூன்னு இருந்தால் ஃபால்ஸ்னு எழுதணும், ஃபால்ஸ்னு இருந்தால் ட்ரூன்னு எழுதணும். இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்க்கு உண்டான ட்ரூத் டேபிள் பார்க்க போகிறோம். ஆர் வந்து ஜங்ஷன் கூட சொல்லலாம், புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், பிக்குங்கிற 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்னா நம்மளுக்கு எவ்வளோ ரோ வரும்? 4 ரோ வருங்களா? இப்போ 2 ஸ்கொயருங்கிறது 4, 4 ரோ வரும். அப்போ 4ல் பாதி எவ்வளோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்? 2. அப்புறம் 2 டி எழுதணும், அப்புறம் 2 எஃப் எழுதணும். இப்போ 2ல் பாதி எவ்வளோன்னு சொல்லுங்க பார்க்கலாம்? 2ல் பாதி வந்து 1. அப்போ ஒரு டி ஒரு எஃப், ஒரு டி ஒரு எஃப்னு ஃபஸ்ட் எழுதிடுறோம். இப்போ பாருங்களேன், இதோட சிம்பிளோடைய மீனிங் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்? ஆர். இந்த சிம்பிளோட மீனிங் என்ன? ஆர், பி ஆர் கியூ. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தாலே ட்ரூ தான். இப்போ பி ஆர் கியூன்னு கேட்டால், ஆர்னு கேட்டாலே ஒரு டி வந்தாலே ஆன்சர் வந்து டி வருங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு டி வந்தாலே ஆன்சர் வந்து டி வரும்னு ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் ஒரு டி இருக்குங்களா? அப்போ டி. இது பாருங்கள், ஏதோ ஒரு இடத்துல ஒரு டி வந்தால் போதும். பி கியூவில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு டி வந்தாலும் டி தான். இப்போ டி வந்துருச்சுங்களா? இங்கே பாருங்கள், ஒரு டி, 2 டி இருக்குது, டி போட்டுச்சு. ஒரு டி இருந்தாலே டி தான். இங்கே பாருங்கள், ஒரு டி இருக்குங்களா? இங்கே டி. இங்கே பாருங்கள், 2 இடத்துல வந்து ஒரு டி இருக்குங்களா? டி. இந்த 2 இடத்துலையுமே டி இல்லை. டி இல்லைன்னா அது என்ன? எஃப். எப்படி ஈஸியாக வைக்கணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு டி வந்தாலே ஆன்சர் என்ன? டீன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், நம்ம பார்க்குறது என்னென்னா அண்டு. அண்டு இது பார்த்தீங்கன்னா, அண்டுங்கிறது என்னென்னா 2 டி வந்தால் டி வரும்னு ஞாபகம் வச்சுக்கணும். 2 டி வந்தால் டி வரும்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது டீன்னு வந்தால் ஆன்சர் வந்து டீன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அண்டுன்னு என்னென்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது என்னென்னா 2 டி எழுதுவோம், அடுத்து 2 எஃப் எழுதுவோம், கரெக்டுங்களா? அடுத்து என்ன? டிஎஃப்னு எழுதிக்குங்களா? இதோட மீனிங் என்ன? அண்டு. அண்டோட மீனிங் என்ன சொன்ன பார்த்தீங்களா? 2 டி வந்தால் தான் ஆன்சர் என்ன? டி. 2 இடத்துலையும் டி இருக்கணும். 2 இடத்துல டி இருக்கிற இடம் வந்து பாருங்கள், இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. இந்த 2 இடத்துல டி இருக்குது. வேறு எங்கேயும் இருக்காது பாருங்கள், வேறு எங்கேயுமே இல்லை. ஃபஸ்ட்டு 2 இடத்துல டி இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் நம்ம ஃபில் பண்ணணும். இந்த 2 இடத்துல டி இருக்குது, இங்கேயும் டி. இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. 2 ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தால் தான் ஆன்சர் வந்து ட்ரூ. அப்போ மீதி எல்லா இடமே என்னவாகிடும்னா ஃபால்ஸாக மாறிடும். இந்த இன்னொரு டைம் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ஆறுனா ஆக்சுவலி மீனிங் என்னென்னா, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தாலே ட்ரூ. அண்டுனா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இருக்கணும். பிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவாக இருக்கணும், கியூங்கிற ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவாக இருக்கணும். இதுதான். சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க தெரியலனா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு டி வந்தால் டி போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டீயாவது இருக்குங்க. ஒரு டீ இருந்தால் டி. இங்கே வர ஒரு டீ இருக்குது, டி. இங்கே பாருங்க, இங்கே ஒரு டீ இருக்குது, டி. ஒரு டீயுமே வரலின்னா அதை வந்து எஃப்னு போட்டுக்கணும். பாருங்க, ஒரு டீயுமே வரலின்னா அது என்ன? எஃப்னு போட்டுக்கணும். இங்கே அண்டுங்கிற இடத்துல என்ன வச்சுக்கோன்னா, 2 டி வந்தால் டி போடணும்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், டீன்னு இருக்குது, டி. அவ்வளோதான். டீன்னு வந்ததுனால டி. இப்போ வேறு எங்கேயுமே பாருங்கள் 2 டி வரல, அதனால் மீதியெல்லாம் எஃப்னு போட்டேன். அவ்வளோதான். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சமி புரியுதுங்களா? ஆறுனா ஒரு டி வந்தால் டீன்னு எழுதணும். அண்டுனா 2 டி வந்தால் மட்டும்தான் டீன்னு போடணும், மீதி எல்லாம் எஃப். அது ஞாபகம் வச்சுக்கினா போதும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பி கியூன்னு கொடுத்துருக்காங்க. பிங்கிறது பாருங்கள் எவ்வளோ? 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? அப்போ 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. அப்போ 4 ரோ வரும். அப்போ 4ல் பாதி எவ்வளோங்க? 2. அப்போ 2னா 2 டி ஃபஸ்ட் போடணும், அடுத்து 2 எஃப்னு போடணும். இந்த 2ல் பாதி எவ்வளோ? 1. அப்போ ஒரு டி ஒரு எஃப், ஒரு டி ஒரு எஃப்னு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், பி இம்ப்ளைஸ் கியூ. இந்த பி இம்ப்ளைஸ் கியூன்னு என்ன அர்த்தம்னா, இங்கே பாருங்கள், பிங்கிற இடத்துல ட்ரூ இருந்து கியூங்கிற இடத்துல ஃபால்ஸ் இருந்தால் ஆன்சர் வந்து ஃபால்ஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். பிங்கிற இடத்துல என்ன இருக்கணும்? ட்ரூ இருக்கணும். கியூங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கணும்? ஃபால்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் ஆன்சர் வந்து என்ன? ஃபால்ஸ். இப்போ பாருங்கள், பிங்கிற இடத்துல டி இருக்கா? ஓகே, இருக்குது. கியூங்கிற இடத்துல எஃப் இருக்கா? இல்லை. இது விட்டுறணும். அடுத்து பாருங்கள், பிங்கிற இடத்துல டி இருக்கா? இருக்குது. கியூங்கிற இடத்துல எஃப். நல்லா சாமி, நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், பிங்கிற இடத்துல டி இருக்கணும், இருக்குங்களா? கியூங்கிற இடத்துல எஃப் இருக்கணும், இருக்குங்களா? அப்படி இருந்த ஆன்சர் என்ன எழுதலாம்? எஃப்னு எழுதலாம். அப்போ இங்கே பாருங்கள், எஃப்னு எழுதிட்டேன். அவ்வளோதான். வேறு எங்கேயாவது இருக்குங்களா? இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ ஆன்சர் என்னதுன்னா மீதி எல்லாமே டீன்னு எழுதிக்கணும். நான் சொல்கிற மீனிங் புரிஞ்சுங்களா? பியில் டி வரணும். பிங்கிற டி வந்துருச்சு, கியூவில் எஃப் வந்துருச்சு. வந்ததுன்னா ஆன்சர் என்ன எழுதணும்? எஃப்னு எழுதணும். மீதி எல்லாம் ட்ரூ. சப்போஸ் இதே இது பாருங்கள், நல்லா கவனிச்சுங்க. இப்படி சில டைம் கேட்பாங்க,
Q இம்ப்ளைஸ் Pம்பாங்க. Q இம்ப்ளைஸ் Pன்னு கேட்டாங்கன்னா நல்லா கவனிச்சுக்க சாமி, ரொம்ப முக்கியமான ஒன்று. Q இம்ப்ளைஸ் Pன்னு கேட்டாங்கன்னா Qங்கிற இடத்துல அதே மாதிரி என்னென்னா ட்ரூ வரணும், Pங்கிற இடத்துல ஃபால்ஸ் வரணும். அப்படி வந்து ஆன்சர் வந்து ஃபால்ஸ். டிஎஃப் இருந்ததுன்னா எஃப்னு எழுதணும். இங்கே பாருங்கள், க்யூவில் தான் நம்ம டி பார்க்கணும். இங்கே க்யூவில் எங்கே இருக்குது டி? க்யூவில் இங்கே டி இருக்கணும். பியில் என்ன இருக்குன்னு எஃப் இருக்கணும். க்யூவில் டி பியில் எஃப் இருக்கா? இல்லை. க்யூவில் டி பியில் எஃப் இருக்கா? இல்லை. க்யூவில் டி பியில் எஃப் இருக்குது. புரியுதா சாமி? க்யூவில் டி பியில் எஃப் ஒரே சம்மில் காமிச்சிருக்கு பாருங்க. க்யூவில் டி இருக்குங்களா? க்யூவில் டி பியில் எஃப். சாமி புரியுதுங்களா? க்யூவில் டி இருக்கா? க்யூவில் டி இருக்குது, பியில் எஃப் இருக்குது. அப்படி இருந்தால் ஆன்சர் என்ன வரும்? இந்த இடத்துல வந்து எஃப்னு வரும், மீதி எல்லாமே என்ன வரும்னா டீன்னு வரும். சாமி புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி க்யூ இம்ப்ளைஸ் பின்னு கேட்டால் இது மேலே இருக்கிறது எதுவுமே மாறாது. டி எஃப் டி ட்ரூ இருந்து ஃபால்ஸ் இருந்தால் அடுத்த ஃபால்ஸ் தான். ட்ரூ ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ். இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இம்ப்ளைஸ்னால் இதுதான் மாறுங்க பாருங்கள். மேலே டி, இங்கே ஃபஸ்ட்டு வர்றது டி, அடுத்து எஃப், அடுத்து இருந்ததுன்னா ஆன்சர் எஃப். இங்கே டி அதுக்கு எஃப் இருந்ததுன்னா ஆன்சர் வந்து எஃப். அதுதான் ஞாபகம். இங்கே வந்து பி இம்ப்ளைஸ் கியூன்னு வரலாம், சில டைம் கியூ இம்ப்ளைஸ் பின்னு வரலாம். ஆனால் நமக்கு மேலே இருக்கிற எக்காரணத்தை கொண்டு மாறாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இந்த பி இம்ப்ளைஸ் கியூவில் இந்த பிங்கிற மீனிங் எதை டினோட் பண்ணுதுன்னா, பின்னா ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்லலாம், அல்லது ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து நமக்கு 1 மார்க்ஸில் கேட்கலாம். இந்த கியூங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா, கியூங்கிறது கன்க்ளூஷன் சொல்லலாம், அல்லது கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இப்போது ஒரு 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இல்லை 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி கேட்கலாம். அங்கே பாருங்கள், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க. என்ன கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்? பி இம்ப்ளைஸ் கியூங்கிற ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு இதுக்கு வந்து கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுத சொல்கிறாங்கன்னு வைங்க. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால் டிரைவ் பண்ண முடியும். இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பி இம்ப்ளைஸ் கியூன்னு கொடுத்துட்டு இதுக்கு கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுத சொன்னாங்கன்னா இது அப்படியே திருப்பி போட்டு எழுதணும். பி இம்ப்ளைஸ் கியூக்கு ஆப்போசிட் எழுதணும். கியூ இம்ப்ளைஸ் பின்னு எழுதணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்? பி இம்ப்ளைஸ் கியூனா இதுக்கு கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பி இருக்கிறதுல கியூ இருக்கிறதுல பியும் கொடுத்துடணும். அடுத்து இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இங்கே பாருங்கள், பி இம்ப்ளைஸ் கியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் எழுதணும். பிக்கு ஆப்போசிட் என்ன? நாட் பி இம்ப்ளைஸ் நாட் கியூ. புரியுங்களா? நாட் பி நாட் கியூ. சில புக்கில் இப்படி கொடுத்துருப்பாங்க, நாட் பி நாட் கியூ. ரெண்டுமே கரெக்டு தான். இதுக்கு ஆப்போசிட் எழுதணும். புரியுதுங்களா? கான்ட்ரா பாசிட்டிவ்னா இதுக்கு ஆப்போசிட் எழுதணும். கியூக்கு பதிலாக நாட் கியூ கொடுக்கணும், பிக்கு பதிலாக நாட் பி கொடுக்கணும். கான்ட்ரா பாசிட்டிவ் இப்படி கொடுக்கலாம், அல்லது நாட் கியூ நாட் பி. புரியுதுங்களா? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா இதை வச்சு கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளால் வந்து டிரைவ் பண்ண முடியும். அதை தான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு 1 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்பான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒன்று பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பாருங்கள். பிக்யூ கொடுத்துட்டாங்க. பிக்யூ கொடுத்துட்டு பாருங்கள், பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் வந்து கியூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எத்தனை ரோ வேணும்? நம்மளுக்கு மொத்தம் 4 ரோ வேணும். கரெக்டுங்களா? அங்கே பாருங்கள், 2 டி எழுதுவோம், 2 எஃப் எழுதுவோம். கரெக்டுங்களா? அடுத்து டிஎஃப்னு எழுதணும். இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப்ங்களா? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த சிம்பிள் வந்துட்டாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? சேமாக வந்தால் ட்ரூன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சேமாக வந்தால் ட்ரூ. சேமானா என்ன அர்த்தம்? 2 டி. இங்கே பாருங்கள், இங்கேயும் டி இங்கேயும் டி இருக்குது, சேமாக வந்திருக்கு. வேறு எங்கேயும் சேமாக வந்திருக்கு பாருங்கள், இங்கே எஃப் இங்கே எஃப்னு வந்திருக்கு. ஒரே மாதிரி வந்தால் ஆன்சர் என்னன்னு சொல்ல பார்க்கலாம், ஒரே மாதிரி வந்தால் ட்ரூ. மீதி எல்லாமே என்னென்னு சொல்ல பார்க்கலாம், ஃபால்ஸ். புரியுதுங்களா? மீதி எல்லாமே ஃபால்ஸ். அப்போ வந்து என்னென்னா, இந்த மாதிரி சிம்பிள் வந்ததுன்னா பை அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா சேமாக வந்தால் ட்ரூ, மீதி எல்லாமே ஃபால்ஸ். அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், எக்ஸ்க்ளூசிவ் ஆர். எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னாலும் ஒன்று தான், ஆர்னாலும் ஒன்று தான். இதோட சிம்பிள் எப்படி இருக்கும்? வி போட்டு அந்த கப்பு போட்டு கப்புக்கு மேலே பார் போடுறது பேர் தான் எக்ஸ்க்ளூசிவ் ஆர். புரியுதுங்களா? இப்போ பிக்யூன்னு என்ன அர்த்தம்? 2 டி 2 எஃப் ஃபில் பண்ணுவோம். அடுத்து பாருங்கள், டிஎஃப் ஃபில் பண்ணிவிட்டோம். பி எக்ஸ்க்ளூசிவ் ஆர். எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னா இப்போ பாருங்கள், சேமாக வந்து இங்கே நம்ம ட்ரூன்னு எழுதுவோம் பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில். இங்கே சேமாக வந்தால் ஃபால்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்ஸ்க்ளூசிவ் ஆர் என்னன்னு அர்த்தம்னா சேமாக வந்தால் ஃபால்ஸ். இதே பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் சேமாக வந்தால் ட்ரூ, இங்கே வந்து சேமாக வந்தால் ஃபால்ஸ். எது சேமாக வந்திருக்கு பாருங்கள், ஒரே மாதிரி. இங்கே டின்னு இருக்குங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே எஃப்னு இருக்குங்களா? சேம் ஒரே மாதிரி இருக்குங்களா? ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? சேமாக வந்தால் இங்கே வந்து ஃபால்ஸ். அப்போ இங்கே ஃபால்ஸ் கொடுத்துட்டு ரிமைனிங் எல்லாத்துக்கும் நம்ம என்ன கொடுக்கணும்? டின்னு கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போது இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. புரியுதுங்க சாமி? பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே மாதிரி வந்தால் நம்ம என்ன கொடுக்கணும்? ட்ரூன்னு கொடுக்கணும். எக்ஸ்க்ளூசிவில் ஒரே மாதிரி வந்தால் நம்ம வந்து ஃபால்ஸ்னு கொடுக்கணும். இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்பாங்கன்னா, இந்த லாஸ்ட் காலம் இருக்குது பார்த்தீங்களா, கடைசி காலம். இதுதான் இந்த மாதிரி கடைசி காலத்தை வந்து எல்லாமே டிடியான்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி டிடியாக வந்ததுன்னா அது பேர் டாட்டாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் காலம் எல்லாமே வந்து எஃப்ஆ வருதுன்னு வச்சுங்களேன், அது பேர் வந்து கான்ட்ராடிக்ஷன். கடைசி காலம் வந்து எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே எஃப்ஆ இருக்குன்னு அது பேர் கான்ட்ராடிக்ஷன்.
லாஸ்ட் காலத்தில் டிஎஃப் மாறி மாறி இப்போ இந்த மாதிரி மிக்ஸ்டாகி வந்ததுன்னா அது பேர் வந்து என்ன கண்டின்ஜென்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த 3 விஷயத்தை நல்லா தரவாக தெரிஞ்சுங்க. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம தவங்க செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.